வெல்கம் டு இட்ஸ் ரீட்ஸ் அப்படியே செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரீட்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தா எல்லாம் வெடி வெடிச்சு கேட்க கூட இருக்கு. நியூ இயர் தான் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன அப்படி கேக் கொண்டாடுறீங்கன்னு பார்த்தா பிக் பாஸில் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்களாம் 2 பேருக்கு. ஏன்னா அவங்களாம் ரெட் கார்டு கொடுத்தா அப்படி ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இந்த ரெட் கார்டு ஏன்னா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இவங்களோட அலப்பறம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கு. கொடுத்தது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே ரொம்ப மோசமாக இருக்குது பிக் பாஸ். அது வாட்டர்மெலன் ஸ்டார்லேருந்து நான் அதோட நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. ஆனால் இப்போது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் உள்ளே போய் பார்க்கும்போது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பிக் பாஸ்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது. இது பசங்க சின்ன சின்ன பசங்களாம் பார்க்குறாங்க, ரொம்ப பேடாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கான விஷயமே இல்லை. அதில் அண்ணன் வர வெரைட்டியாக மீச தாடியெல்லாம் வச்சுட்டு வர்றாரு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளே நான் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ இந்த விஷயத்துக்கு கொடுத்தது கண்டிப்பாக நல்லது தான். அது இனி யாருமே அந்த தப்பு பண்ணக்கூடாது. நான் ரெட் கார்டுன்னு சொன்னால் எனக்கு பிரதீப் அவர் தான் இடம் வரும். ஏன்னா எனக்கு அது ஏற்றுக்க முடியாத ஒரு ரெட் கார்டு. அது மனசார கூட ஏற்றுக்க முடியலை. அதுக்கப்புறம் இந்த ரெட் கார்டு இது ஏற்றுக்கலாம், இது கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். ஏன்னா அது எல்லாருக்கும் சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ நம்ம எதை காட்டுறோமோ அதை பார்த்து தான் அவங்க வளர்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து குழந்தைங்களாம் பார்க்குறாங்க, பெரியாட்கள் பார்க்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும். டிவி போட்டு உட்காரும்போது நம்ம 2 பேர் பார்க்குறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தங்கச்சி எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி இதாக பார்க்க முடியும். அது எல்லாருக்குமே உறுத்தும். ஸோ அப்படிங்கும்போது விஜய் டிவி இதை ஹானர் பண்ணி இதை தப்புங்கிற உணர்த்தி இந்த கார்டு கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு 100% ரைட்டு தான். ஸோ இந்த விஷயத்துக்கு எல்லாம் கொண்டாடுறது இவங்க பேசுகிற வார்த்தை, வேற ஒன்றுமே கிடையாது, வார்த்தை. அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப கஷ்டமாக நிறைய விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு 2 பேருமே உள்ளே வந்திருப்பாங்க. நான் சப்போர்ட் பண்ணல, 2 பேருமே உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க வார்த்தைகளும் செயல்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் நல்லா கேம் விளையாட பர்சன்ஸாக இல்லைலாம் சொல்ல, எல்லாருமே நல்லா வந்தாங்க, யாருமே நல்லா இல்லைன்னு சொன்னது. அவன் சூழ்நிலை சந்தர்ப்பம் அந்த இடத்துல ஏதோ ஒன்று தவறு செய்யறான். அந்த ஒரு காரணனால தான் அவன் கெட்டவனா மாறுறான். சும்மா எல்லாம் பிறந்தவனே கெட்டவனா எவனும் வரமாட்டான். ஸோ அதனால அப்போ அந்த டைம் பண்ணிட்டாங்களா, அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேச வேணாம்னு தான் நான் சொல்கிறேன். சார் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு. அது கேக் வெட்டி வெடி கொண்டாடி அதெல்லாம் வேணாம். அது சின்னதாக முடிச்சா அவ்வளோதான், விட்டுருங்க. அதை தாண்டி இந்த கேக்கு இதெல்லாம் பண்ணும்போது அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அவங்கள தாண்டி அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளில போகும்போது வரும்போது அது சங்கடமாக இருக்கும். ஸோ அது இடத்துல முடிஞ்சா அதோட விட்டுருங்க. அடுத்து நிறையா இருக்குது நமக்கு. நம்ம பாருங்க, இப்போ தளபதி ஜனநாயகத்தோட ஆடியோ லான்ச் விட போகிறாரு. அதுக்கப்புறம் படம் இருக்குது, அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரோட படம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை கொண்டாடுவோம். இதை கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கலாம். அவங்களோட ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. அந்த ஒரு காரணம் தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ எது பேசுறதுனாலும் பண்ணுறதுனாலும் நமக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் ஒரு பையன் பார்க்குறான், அவனுக்கு புரிய வைக்கணும், என்ன கொண்டு போகணுமோ அதை மட்டும் கொண்டு போகணுங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வார்த்தைக்கு பவர் இருக்கு, கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வார்த்தைக்கு பவர் இருக்கு. பை.